ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போது நம்ம ஜென்ரலாக நம்ம இம்யூனிட்டி கம்மியாயிட்டே வருது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, அடிக்கடி காய்ச்சல் மாதிரி வருது அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆனால் இந்த இம்யூனிட்டி ஏன் கம்மியாகுது அப்படின்னா நம்ம செய்கிற சில மிஸ்டேக்ஸ் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பலவீனப்படுத்திகிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு அது தெரியவே தெரியாது. இதனால் இம்யூனிட்டி பாதிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிற மிஸ்டேக்ஸில் 3 மிஸ்டேக்ஸ் பண்ணாலே நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏன் இம்யூனிட்டி கம்மியாகுது, எப்படி அதை சரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரை பாருங்கள். ஸோ நமக்கு தெரியும் நம்ம இம்யூன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி. அந்த ஆர்மி நல்ல எந்தூஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் நம்ம உடம்பை சேஃபாக பார்த்துக்க முடியும். எப்படி அப்படின்னா வெளியே இருந்து வர ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு சுச்சுவேஷனோ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தான் டெய்லி நம்ம இம்யூனிட்டியை பலவீனப்படுத்திகிட்டே இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா கம்மியாக தூங்குறது. இப்போது எப்போவுமே நம்ம சொல்லிகிட்ருப்போம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நம்மளோட உடம்புல வந்துட்டு செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் நடக்கும். நம்ம நினைப்போம் தூங்குறது வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நிறைய பேர் ஒர்க் பிஸியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தூங்குறது வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதுதான் ரீசார்ஜ், நம்ம உடம்பை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய டைம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம தூங்கலை, ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா அந்த டைம் முழுசாக நம்ம உடம்பு ரீசார்ஜ் நடந்திருக்காது. ஸோ அடுத்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, ரொம்ப லேசியான படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கும், ரொம்ப டயர்டாக தெரியும். இது எல்லாமே காரணம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு நம்ம தூக்கம் கொடுக்காமல் இருக்கிறது. இப்போ தூக்கம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியுமே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு டபுளாக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு ரிப்பேர் நடக்கும், ரீசார்ஜ் நடக்கும், ரீசெட் நடக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் நீங்கள் டெய்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா தண்ணி ரொம்ப குடிக்காமல் இருக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னால் எத்தனை பேர் குடிக்கிறோம்? சும்மா ஒரு தாகம் வந்துருச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு சிப் குடிச்சிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணி குடித்தாதான், நிறைய குடித்தாதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் யூரின் வழியே, மோஷன் வழியே, நம்ம வேர்வை மூலமாக வெளியே போகும். நம்ம தண்ணியே குடிக்கலை அப்படின்னா கழிவுகள் எல்லாம் உடம்புல அங்கங்கே தேங்க ஆரம்பிக்கும், ப்ராப்பராக வெளியே போகாது. ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக அவசியம் குடிச்சு தான் ஆகணும். ஸோ மூணாவது பார்த்தோன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ். ஸோ சிலர் பார்த்தோன்னா ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரி பண்ணிகிட்டு இருக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம். நம்ம இந்த மாதிரி ரொம்ப நமக்கு மன ரீதியாக இவ்வளோ வித்தியாசங்கள் நம்ம உடம்புல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இம்யூன் சிஸ்டத்தை இனிமேல் வீக்கன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் டைமோ இல்லை வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஃபீவர் வருது. அந்த எக்ஸாம் டைமில் பார்த்தோன்னா அந்த ஃபியர்னால், ஒரு ஸ்ட்ரெஸ்னால் சிலருக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாகும்போது என்ன ஆகும், மயக்கம் போட்டு விழுறது, இதெல்லாமே நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம். இது நம்ம உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி கம்மியாகனால வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோன்னா ஜங்க் ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டுனாலே நமக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். டேஸ்ட்டாக இருக்கும், அது உண்மை தான். ஆனால் அது ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கரி ஃபுட்ஸாக இருக்கட்டும், டீப் ஃப்ரை ஃபுட்ஸாக இருக்கட்டும், பீஸா, பர்கர், ரொம்ப அந்த சுகரி ஃபுட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை சடனாக அதிகப்படுத்தும். இந்த உணவுகளெல்லாம் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு ஒஸ்ட் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் சொன்ன எல்லா உணவுலையும் என்ன இருக்குது அப்படின்னா ரீஃபைண்டு மாவு, ரீஃபைண்டு சுகர், டிரான்ஸ்ஃபேட், எக்ஸஸ் சால்ட், ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்பை ஃபாஸ்ட்டாக வீக்கன் பண்ணும். இந்த உணவுகள் உள்ளே போன உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வேஸ்டஸ் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஸோ அது ஒர்க்கு அளவுக்கு மீறி அது ஒர்க் போட்டு நம்ம வந்துட்டு வெளியேற்றும் போது
ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி கம்மியாகும். அது மட்டும் இல்லை, இந்த உணவெல்லாம் உடம்புக்குள்ளே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் வேறு லெவலுக்கு அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிருச்சுனாலே என்ன ஆகும், அதிக எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 வேலை கொடுத்துருக்காங்க. வீடு பெருக்கிற வேலை, நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டு கல் எறிகிறாங்க. அப்போ 2ல் எது ப்ரையாரிட்டி நம்ம பண்ணுவோம்? கல்லெறிகிறவங்கள வெளியேற்றுறது தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு வெளியேருந்து உள்ளே வர்றதை தடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம மேக்ஸிமம் கொடுக்காம ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிட்லன்னா என்ன ஆகும், சுகர் லெவல் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும். ஸோ WBCயோட வேலை வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ காலையில் ஸ்கிப் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிடணும். அதே மாதிரி அடுத்தது சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிறது. இப்போது நம்ம வந்துட்டு எத்தனை பேர் சன்லைட் வந்துட்டு எக்ஸ்போஷர் ஆகிட்டு இருக்கோம்? ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறது, நம்ம லேப்டாப் ஒர்க்கு, இப்படின்னு உள்ளாடியே இருந்துட்டு நம்ம எந்த சன்லைட்டையுமே நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்துட்டு இப்போது கம்மியாயிட்டே போகுது. சன்லைட்லேருந்து வரக்கூடிய விட்டமின் டி தான் நமக்கு இம்யூன் விட்டமின். ஸோ விட்டமின் டி நம்ம உடம்புல கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சன்லைட் எக்ஸ்போஷராக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம செல்ஸ் எல்லாம் இன்னுமே நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு வீக்கன் ஆகும். ஸோ டெய்லி ஒரு 20 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்தது மொபைல், லேப்டாப் ரொம்ப நேரம் பார்க்குறது. ஸோ இந்த மொபைல், லேப்டாப், டேப் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், டிவிஸ் பார்க்கும்போது அதில் இருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட்ஸ்னால நம்மளோட பிரெயினில் மெலட்டோனின் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு திறனுமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஃபோன்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. அடுத்தது ஆங்கர், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ். இப்போது நெகட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அதை மாற்றி எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு கொஞ்சம் மியூசிக் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும். நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப பலமாக, ஸ்ட்ராங்காக, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா நான் சொன்ன இந்த மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.